ஆனால் குவாலிஃபயர் மேட்ச்சில் இந்த மாதிரிலாம் நடக்குமா, நடந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி குவாலிஃபயர் 1 டாடா ஐபிஎல் 2026 குஜராத்தும் ஆர்சிபியும் தான் மோதுனாங்க தர்மசாலா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில். அதை ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆர்சிபி அடே அப்பா என்ன ஒரு அடி! ஸ்டார்டிங்லேயே வெங்கடேஷ் ஐயர் போட்டு பொழந்தெடுத்து ஒரு கம்பேக் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் விராட் கோலி இதுதான்டா மேட்ச்சு, இதுதான்டா கேமு, இந்த மாதிரி தான்டா குவாலிஃபயரில் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம். 25 பாலுக்கு 43 ரன்னு அடித்தப்போ ஜெசன் ஹோல்டர் அவர் வீசின பேக்கப் லென்த்தில் அதே மாதிரி அவுட் ஆகி அதே மாதிரி வெளியே போயிருக்கிறாப்புல. கோமெல்லாம் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை விராட் கோலி தலைவா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் பெரிய மாபெரும் அதிருப்தி. அதுக்கப்புறமா ஒருத்தர் பண்ணார் பாருங்க ஒரு சம்பவம். ரஜத் பட்டிதார் ஒரு கேப்டன்சி இன்னிங்ஸ் குவாலிஃபயரில் எப்படி ஆடணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி கேப்டனான ரஜத் பட்டிதார் ஒரு சம்பவம் பண்ணாருங்க. தர்மசாலா கிரிக்கெட் ஸ்டேடியமே கூஸ் பம்ப்ஸ், அதாவது சிக்ஸர் மலையில் ஆர்சிபி ரசிகர்கள் மிதந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா 10வது ஓவரில் பிரசித் கிருஷ்ணர் 2 விக்கெட்டு குரூசியல் விக்கெட் எடுத்தால் நினச்சாப்புல. பட் ரஜத் பட்டிதாருக்கு லக் இருந்துச்சு. பட் அவர் கூட குர்னல் பாண்டியா 28 பாலுக்கு 43 ரன்னு. அதாவது குர்னல் பாண்டியாவை இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். ஏகப்பட்ட மேட்சஸ், அதுவும் குவாலிஃபயர் மேட்சஸில் குர்னல் பாண்டியா பெரிய பிக் மேட்ச் பிளேயராக இருந்திருக்காரு. நான் ஒவ்வொரு டைம் சொல்ல 2017 மும்பை இந்தியன்ஸ்க்கு 49 ரன் அடித்து அந்த மேட்ச் 1 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணுவாங்க. 2017 அந்த மாதிரி நடந்தது. 2019 3 விக்கெட் எடுத்து கேமுக்குள்ளே வருவார். அதே மாதிரி தான் ஆர்சிபிலையும் 3 விக்கெட்டு லாஸ்ட் டைம் எடுத்து கப் அடிச்சும் கொடுப்பாரு ஃபைனலில். ஸோ இன்றைக்கி குவாலிஃபயர் 1 28 பாலுக்கு 43 ரன் அடித்து தலைமை வேறு லெவலு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ரஜத் பட்டிதார் என்ன மாதிரி ஒரு கம்பேக்கியா, அதாவது ரஜத் பட்டிதார் மாதிரி ஒரு பிக் மேட்ச் பிளேயருக்கு அந்த கேட்ச் எல்லாம் விடலாமா, கேட்ச் ட்ராப்ஸ் விடலாமா, ரபடா இப்படியாப்பா கேட்ச் ட்ராப்ஸ் விடுவா அப்படிங்கிற மாதிரி சுபன் கில்ல கேட்டு ரஜத் பட்டிதார் போட்டு பொழந்துட்டாப்புல. ஐ திங்க் செஞ்சுரி இஸ் மிஸ் தட்டு. வேறு லெவலில் அடித்து 254 ரன் டார்கெட்டு. ஐயேங்கப்பா, அதாவது ஐபிஎல் வரலாற்றிலேயே குவாலிஃபயர் அந்த ஸ்டேஜில் 250க்கு மேலே ஒரு டீமும் அடித்ததில்ல 19 வருஷத்தில். அதை இன்றைக்கி ஆர்சிபி நிகழ்த்தி காமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா 19 வருஷம் தவணை என்னமோ சொல்லலாம். லாஸ்ட் இயர் கப் அடித்தாங்க. இந்த வருஷம் 20 ஓவருக்கு 254 ரன் அடித்து 5 விக்கெட் இழப்புக்கு ரஜத் பட்டிதார் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கேம் நாக் ஆனார். கேப்டன்சி நாக் 33 பாலுக்கு 93 ரன்னு. ஜெசன் ஹோல்டர் 4 ஓவருக்கு 39 ரன் 2 விக்கெட்டு. ஆனால் ஆர்சிபி அடிப்பாங்கன்னு தெரியும், ஆனால் இந்த மாதிரி அடிப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சாவடி சாவடி மரணடி அந்த மாதிரி. ஸோ ஜிடி 255 ரன் இமாலயாவுக்கு வெற்றி பெற செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் நல்லா தான் போச்சு ஒரு 2 ஓவரு. ஸோ விக்கெட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விக்கெட்டு விழுகும். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் விக்கெட்டு விழுகுமா, இந்த மாதிரியெல்லாம் கேம் சேஞ்சிங் மூமெண்ட் நடக்குமா, இந்த மாதிரியெல்லாம் ஆர்சிபிக்கு காலம் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விக்கெட்டு சாய் சுதர்சன் பேட் லெக்கில் ஸ்கிட் விக்கெட் ஆகி வெளியே போயிருக்கிறாப்புல. ஸோ அதுக்கப்புறமா பட்லர் அடே அப்பா என்ன மாதிரி ஒரு விக்கெட் பட்லு, அதாவது ஹாசில்வுட்டுக்கிட்ட ஜஸ்ட்டு 2 டைம் தான் அவுட் ஆகிருக்கிறாப்புல இன்டர்நேஷ்னலும் சரி ஐபிஎல்லும் சரி கெரியரில். ஸோ பட்லர் அவுட்ஸ்டாண்டிங் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு குட் லென்த் பாலை போட்டு ஹாசில்வுட்டு ஆஃப் ஸ்டெம்பை மட்டும் போட்டு பொழந்தா இருப்பாருங்க. அந்த ஹாசில்வுட்டு வந்து இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணி நான் பார்த்தல, அவ்வளோ அக்ரெசிவ். ஸோ அதுக்கப்புறமா சுப்பன் ஹில் சாமி நீ கேப்டன்சி எதுக்குப்பா, நீ என்னப்பா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி
6 டைம், அதாவது ஒரு டைம் இல்லைங்க, 2 டைம் இல்லைங்க, புவனேஸ்வர் குமார் 6 டைம் இன் அ ஹேண்ட். அதாவது புவனேஸ்வர் குமார் சுப்பன் கில்ல பார்த்தாலே விக்கெட் எடுப்பார். அது போல்ட் அவுட்டு, எல்பிடபிள்யூ தான் எடுப்பாப்புல. இன்றைக்கி போல்ட் அவுட்டு, வேறு லெவல் அவுட்டு. தம்பித்து போன தருணம் குஜராத். அதுக்கப்புறமா ராகுல் திவாட்டியா ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொஞ்சம் விட்டு தட்டு கட்டு அப்படிங்கிற மாதிரி, யார் அவுட் ஆகலன்னு நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 68 ரன்கள் அடித்ததுனால ஜிடி டீசெண்டாக தோத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும், கேவலமாக தோக்காட்டியும். ஸோ ஃபைனலி மேட்ச் ரிசல்ட்டை பொறுத்த மட்டும் ஆர்சிபி 20 ஓவருக்கு 254 ரன்களை அடித்தாங்க. ஆனால் ஜிடி அது 162 ரன்கள் மட்டும் 10 விக்கெட் இழப்புக்கு அடித்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ ஆர்சிபி வின் பை 91 ரன்ஸ். இதன் மூலயமா ஆர்சிபி இன்டு தி ஃபைனல்ஸ். டாடா ஐபிஎல் 2026 அணியாக ஃபைனல்ஸுக்கு மூவ் ஆன் ஆகிட்டாங்க. ஸோ ஃபைனல்ஸில் ஆர்சிபி கப்பு வாங்குமா வாங்காதான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜிடி இந்த மாதிரி கேவலமான ஆட்டத்தை வெளிப்படுத்துறத யாருக்கெல்லாம் பிடிக்கலன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.